கூட்டணி ஆட்சி பாஜகவின் திட்டமும் கள நிலவரமும் அதை பற்றி பார்க்கப்படும். சமீப காலமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டில் அதிகமாக கேட்க தொடங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக கூட்டணியில் பாஜக, அதே போன்று கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேமுதிக, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கூட்டணியில் கூடுதல் சீட், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசி வருத கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதுக்கு உடன்பட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பீகார், ஆந்திராவை போல கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலர சாத்தியம் இல்லைங்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு இப்போ தயாராகி வரக்கூடிய நிலையில் கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அதிமுக ஈடுபட்டிருக்காங்க. பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக பிடிகொடுக்காமல் பேசிட்டு வராங்க. கடந்த மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட்டை ஒதுக்காததால் தான் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியில் இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் திமுக மிக கடுமையாக விமர்சித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் இப்போ கொஞ்சம் மோதல் போக்கை கைவிட்டு இணக்கமாக பேசி வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திமுகவோட கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதாக கூட சொல்லப்படுது. ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்காங்க. அது கூட்டணி தொடர்பாக இல்லை, பரஸ்பரம் அந்த இரங்கல் தெரிவித்தார், பிரேமலதாவுடைய தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு கூட்டணிக்கான தொடக்கமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இருந்தாலும் தேமுதிக இன்னும் உறுதியாக சொல்லலை, திமுகவோடையும் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாங்க, அதிமுகவையும் பகச்சிக் கொள்ளாமல் இருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை தமிழகத்தில் வலுத்து வருது. ஆந்திரா, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில கட்சிகளை உடைத்து புது கூட்டணி அமைத்த பாஜக அங்கெல்லாம் ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசிட்டு வராங்க. தொண்டர்களை சந்தித்து வரக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு நீங்கள் எல்லாம் அமைச்சராக போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தொண்டர்கள் உற்சாகப்படுத்திட்டு வராங்க. அப்படியே என்ன நோக்கம், அதோட பின்னணி என்ன, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அடிப்படையில் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியிலும் தங்களுடைய பங்குக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படின்லாம் பேசிட்டு வராங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச தொடங்கியிருக்காங்க, கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படின்னு. இப்படி கூட்டணி கட்சிகள் இதுவரை இல்லாத அளவு முழக்கத்தை முன்னெடுத்து இருப்பதால் தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒருவித அதிர்ச்சியில் இருக்காங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தமிழகத்தில் தற்போதைய சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. திமுகவோ அதிமுகவோ தனித்து போட்டியிட்டாலும், கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெற்று தனித்து ஆட்சியை பிடித்துக்கிறாங்க. திமுகவுக்கு போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது கூட சில கட்சிகள் வெளியில் இருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்க. கூட்டணி ஆட்சிக்கு திமுக சம்மதிக்கவும் கிடையாது, அதிமுகவும் அப்படிதான். காங்கிரஸ் காலத்திலும் சரி, அதற்கு பிந்தைய அதிமுக திமுக ஆட்சி காலங்களிலும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. பீகார் ஃபார்முலா, பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பார்க்கும்போது பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல, பாஜக அதிக இடங்களை கைப்பற்றிருக்காங்க. அப்போ பாஜக ஜேடியு கூட்டணி அமைச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையிலும் பங்கு, பாஜகவுக்கு 16 அமைச்சர்களும் ஜேடியுக்கு இந்த மாதிரி அமைச்சர்கள் அங்கே பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சங்கிற மாதிரிலாம் ஆட்சியில் ஒரு சரிசமமான பங்கு பிரிச்சுக்கிறாங்க பாஜகவும் ஜேடியு பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் புகுத்த பாஜக முயற்சி பண்ணுறாங்கன்னு மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக பலவீனமாக்கி குறைந்த தொகுதிகளில் வெற்றி பெற செய்து ஆட்சியில் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற பாஜகவின் திட்டமாக இருக்கலாம்னு கூட சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் பலத்த ஆதரவை தருவாங்க, எதிர்கட்சியை ஓட விடுவாங்க அப்படிங்கிறது தான் வரலாறாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணி ஆட்சிக்கு தமிழகத்தில் சாத்தியம் கிடையாது, இப்போதைக்கு, இப்போ மட்டும் கிடையாது, எப்போதுமே சாத்தியம் இல்லைங்கிறது தான் தமிழக அரசியலுடைய நுட்பங்களை கவனித்து வரக்கூடிய விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. பாஜகவை ஆனால் உறுதியாக இருக்காங்க. பீகாரை போன்று, ஆந்திராவை போன்று, இது போன்று பல மாநிலங்கள், மகாராஷ்டிராவை போன்று தமிழ்நாட்டிலையும் கூட்டணி ஆட்சி கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்துட்டால் பாஜகவின் மிகப்பெரிய திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கான காய் நகரத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எப்போ முடிவாக அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தொகுதி பங்கீடு வரும் இல்லையா, அந்த தொகுதி பங்கீடுலேயே முடிவு பண்ணிடலாம். பாஜக பொறுத்த வரைக்கும் சரிக்கு சமமாக ஒரு அதிக இடங்களை, ஒரு 50க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி கேட்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், ஜெயித்த பிறகு தான் இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்க்கலாம்.